إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة புகழ் அனைத்தும் எம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல இறைவன் அல்லாஹ் தஆலாவுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், ஈடிணையற்றவன், தன் அல்லாதோர் வணங்கப்படுவதை முற்றிலுமே வெறுப்பவன். ஸலாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலேயும் அவர்களது குடும்பத்தார்கள், தோழர்கள், மறுமை வரை அவர்களை பின்பற்றக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆ கடமையை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எமது எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் படைத்தவன் அல்லாஹ் தஆலாவை அஞ்சி அவனது ஏவல்களை எடுத்தும் விலக்கல்களை தவிர்த்தும் கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதன் உலகத்திலே வாழக்கூடிய நேரத்தில் சமூகத்திலே ஒரு நல்லதொரு மனிதனாக வாழ்வதற்கு என்னென்ன குணங்கள் எல்லாம் அவனுக்கு தேவைப்படுகின்றதோ அந்த எல்லா குணங்களையும் இஸ்லாம் எங்களுக்கு மார்க்கமாக்கி தந்திருக்கின்றது. அதே போன்று அவனுடைய பெயரை கெடுக்கக்கூடிய, சமூகத்திலே அவனுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய என்னென்ன குணங்கள் எல்லாம் இருக்கின்றனவோ அத்தனை குணங்களையும் இஸ்லாம் தடை செய்திருக்கின்றது. இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய குணங்களிலே, இந்த நல்ல குணங்களிலே சில குணங்களை இஸ்லாம் கட்டாயப்படுத்தி அவனிடத்திலே இருக்கவே வேண்டும் என்று இஸ்லாம் கூறியிருக்கின்றது. அவ்வாறு இஸ்லாம் எங்களுக்கு கட்டாயப்படுத்தியிருக்கக்கூடிய குணங்களிலே ஒன்று தான் அரபு மொழியிலே சொல்லுவார்கள் அல் இஃபத் என்று சொல்லுவார்கள். இதற்கு தமிழிலே இந்த குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையிலே இரண்டு விதமான அர்த்தங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஒன்று, இஃபத் என்பது கற்பொழுக்கம். அல்லாஹ் தஆலா ஹராமாக்கிய அமைப்பில் எமது உடல் உறுப்புகளை பயன்படுத்தாமல் நாங்கள் கற்பொழுக்கத்துடன் இருப்பதை இஃபத் என்பது குறிக்கின்றது. இன்னொரு அர்த்தம் இருக்கின்றது, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்வாதாரத்தை அதனை நாங்கள் போதுமாக்கிக் கொண்டு அடுத்தவர்களுடைய சொத்துக்களிலே சுரண்டாமல் அவற்றை நாங்கள் அபகரிக்காமல் எங்களை பாதுகாத்துக் கொள்வது, உலக மோகமற்று இருப்பது, இதற்கும் அந்த இஃபத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. குர்ஆனிலே இந்த இரண்டுடைய அர்த்தங்களிலேயும் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை பயன்படுத்தியிருக்கின்றான். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இன்றைய இந்த குத்பாவிலே எடுத்துக்கொண்ட தலைப்பு முதலாவது அர்த்தமாகிய இஃபத் என்பதுடைய கற்பொழுக்கம் என்ற அர்த்தத்திலே இது பற்றி நாங்கள் சில விஷயங்களை நாங்கள் இன்றைய குத்பாவிலே பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, கற்பொழுக்கம் என்று வரக்கூடிய நேரத்தில் அதனுடன் சம்பந்தப்படக்கூடிய மனித உறுப்புகளுடன் சம்பந்தப்படக்கூடிய அனைத்திலையுமே அந்த கற்பொழுக்கம், பத்தினித்தனம் என்பது ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகின்றது. அவனுடைய நாவை தேவையில்லாத
வார்த்தைகள், ஆபாச வார்த்தைகள், அதே போன்று புறம் போய் போன்ற அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை விட்டும் அவனுடைய நாவை பாதுகாக்க வேண்டும், அவனுடைய கையை பாதுகாக்க வேண்டும், அவனுடைய காலை பாதுகாக்க வேண்டும். எல்லா உறுப்புகளையும் அல்லாஹ் தஆலா தடை செய்ததை விட்டும் பாதுகாப்பது இஃபத், அந்த கற்பொழுக்கத்திலே அடைகின்ற நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையிலே அல்லாஹ் தஆலா இந்த மனிதர்களை படைத்து எவ்வாறு இயல்பாக வைத்திருக்கின்றான் சொன்னால், எதிர்ப்பால் ஈர்ப்பை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஒரு ஆணை பொறுத்தவரையிலே பெண்களை கண்டால் அவனுக்கு இயல்பில் ஒரு ஈர்ப்பு ஏற்படுகின்றது. பெண்களை பொறுத்தவரையில ஆண்களை கண்டால் அவர்களுக்கு ஒரு கவர்ச்சி ஈர்ப்பு ஏற்படுகின்றது. அல்லாஹ் இவ்வாறு ஒரு எதிர்ப்பால் ஈர்ப்பை தான் அல்லாஹ் தஆலா இயல்பாக வைத்திருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் அந்த உணர்வை வைத்துவிட்டு தான் அல்லாஹ் சில வரையறைகளை வைத்திருக்கின்றான். இதெல்லாம் என்னுடைய வரையறைகள், இதனை தாண்டி நீங்கள் செல்லக்கூடாது. இந்த ஈர்ப்பு விஷயத்தில் அல்லாஹ் இயல்பா வைத்திருக்கக்கூடிய அந்த ஆசை விஷயத்தில் என்னுடைய வரம்புகள் இவைகள் தான், இதனை நீங்கள் தாண்டி போகக்கூடாது. உங்களுடைய கற்பொழுக்கத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா சில விதிமுறைகள் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, பொதுவாக ஒரு ஆண்களை பொறுத்தவரையில் ஆண்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சமூகத்தில் எனக்கு பின்னால் ஆண்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாக, கவர்ச்சியாக பெண்களை விட வேறு எதனையும் நான் விட்டு செல்லவில்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். எனவே ஒவ்வொரு ஆணும் இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டி நாங்கள் பார்க்கின்றோம். எவ்வளவு பெரிய நல்லடியார்களாக இருந்தவர்கள் கூட சில சந்தர்ப்பங்களிலே இந்த பெண்களுடைய விஷயத்திலே சறுக்கி இருப்பதை நாங்கள் வரலாறு ரீதியாக பார்க்கின்றோம். ஏன் காரணம், நபி அவர்கள் சொன்னது மாத்திரமல்ல, அதற்கு முன்னால் உள்ள சமுதாயங்களிலே கூட பல வரலாற்று சம்பவங்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்றோம். அவர்கள் எல்லாம் சமூகத்திலே நல்லவர்களாக இருந்தவர்கள் சில சந்தர்ப்பங்களிலே இந்த பெண்களுடைய விஷயத்திலே சறுக்கி விட்டார்கள். அதன் காரணமாக அவர்கள் மதம் மாறக்கூடிய நிலைமைக்கு போன சில சம்பவங்களை கூட நாங்கள் குர்ஆனிலே ஹதீஸிலே பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே எவ்வளவு நல்ல வாலிபர்களாக பக்தியுள்ள இரையச்சமுள்ள வாலிபர்களை கூட வெகு சீக்கிரத்திலே கவரக்கூடிய அல்லது அவர்கள் சறுக்கக்கூடிய விடயங்களில் ஒன்று தான் இந்த பெண்களுடைய விடயமாக இருக்கின்றது. ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு இளைஞனும் இந்த விடயத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய கட்டாய தேவைப்பாடு இருக்கின்றது. நாங்கள் பல வாலிபர்களை பார்க்கின்றோம், இவ்வாறான அந்த விஷயங்களிலே அவர்கள் சறுக்கி அதன் காரணமாக சமூகத்திலே சீரழிந்து மக்களுக்கு மத்தியிலே அவப்பெயரை தானும் எடுத்து தனது குடும்பத்துக்கும் அந்த அவப்பெயரை எடுத்துக் கொடுத்து அவ்வாறு வாழ்க்கை வீணான பல வாலிபர்கள் நாங்கள் பார்க்கின்றோம். காரணம், இந்த கற்பொழுக்கம் என்ற அந்த நெறிமுறை, அந்த நல்ல குணத்தை எடுக்க தவறிவிட்டதன் காரணமாக, விசேஷமாக இதற்குரிய காரணங்களாக அதிகமான கட்டங்களிலே பெண்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சாதாரணமான ஒரு ஃபித்னா அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபத்தகுத் துன்யா வத்தகுன் நிசா, நீங்கள் துன்யாவையும் பயந்து கொள்ளுங்கள், பெண்களையும் பயந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? ஃபைன்ன அவ்வள ஃபித்னத்தின் கானத் பனி இஸ்ராயீல மினன் நிசா, பனு இஸ்ரவேலர்கள் உலகத்தில் அல்லாஹ்வால் ஷஃபிக்கப்பட்ட கூட்டம் அவர்கள். அந்த யூதர்கள் பனு இஸ்ரவேலர்களிடத்திலே அவர்களிடத்திலே முதலாவதாக ஏற்பட்ட குழப்பம், அந்த முதலாவது ஃபித்னா எங்கிருந்து ஆரம்பித்தன்னு சொன்னால் இந்த பெண்களின் மூலமாக தான் ஆரம்பித்து என்பதை நபி அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அதன் ஆபத்தினை தெரிந்ததன் காரணமாகத்தான் வரலாற்று நெடுகளில் நாங்கள் பல நபிமார்கள், சஹாபாக்கள், நல்லடியார்கள் எல்லாம் இந்த கற்பொழுக்க விஷயத்திலே மிகவும் பேணுதலாக, பத்தினித்தனமாக, மிகவும் ஒழுக்கத்துடன் இருந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லப்பட்ட மிகச்சிறந்த உதாரணம் யார்? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களை அழைத்த பெண் சாதாரண பெண்ணும் அல்ல, அந்தஸ்திலே மிக உயர்ந்த அமைச்சருடைய மனைவி. அந்த தப்பு அவரிடத்தில் நடந்திருந்து சொன்னாலும் அப்படி மூடி மறைக்கப்படக்கூடிய தப்பு. ஏன் காரணம், அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண், அழகான அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தப்பாக நடப்பதற்காக அழைக்கின்றார். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வராவதத்துஹு அல்லதி ஹுவ ஃபீ பைத்திஹா அன் நஃப்ஸிஹி வகல்லகத்தில் அப்வாப வகாலத் ஹைதலக். அதாவது வீட்டுடைய கதவுகளிலே மூடிக்கொண்டு அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவறான செயலுக்காக அழைக்கின்றாள். அந்த பெண் அழைக்கின்றாள், அங்கே யாருமே இல்லை. அவ்வாறு தான் நடந்திருந்து சொன்னாலும் அந்த பெண்ணுக்கு அதிகாரம் இருக்கின்றது, மூடி மறைத்து விடுவாள். ஆனாலும் அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்தது எது?
அந்த அல்லாஹ்வுடைய உணர்வு வரக்கூடிய அந்த கற்பொழுக்கமாக இருக்கின்றது. என்ன சொன்னார்கள்? மஆதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய், இந்த அமைச்சர் தான் என்னை வளர்த்து எனக்காக செலவழித்து எனக்கு நல்ல முறையிலே எனக்கு நல்ல உபகாரங்களை செய்தவர், அழகாக என்னை கவனித்தவர், அவர் உங்களுடைய கணவர், அவருக்கு நான் துரோகம் செய்ய வேண்டும் என்பதாக இன்னும் சில அறிஞருடைய கருத்தின் பிரகாரம் அல்லாஹ் தஆலாவை குறித்து அவ்வாறு சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அங்கே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அழகான பெண்ணிடத்திலேயும் அந்த கௌரவமான அதாவது மதிப்புமிக்க அதிகாரமுள்ள ஒரு பெண்ணிடத்திலே கூட தன்னை இழக்காமல் தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொண்டார்கள். இந்த செய்தி நாங்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி இருக்கின்றான். நபிமார்களிலேயே இந்த கற்பொழுக்கத்துக்கு ஒரு முன்னுதாரணமாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது ஒரு கட்டத்தில் ஃபிரௌனுடைய சமூகத்தில் ஒருவரை கொலை செய்துவிட்டு தப்பித்து மத்தியன் பகுதிக்கு வருகின்றார்கள். வரக்கூடிய இடத்தில் தண்ணீர் குடிப்பதற்கு ஒரு கிணற்றடிக்கு செல்கின்றார்கள். அங்கே 2 யுவதிகள் அங்கே தண்ணீர் அள்ள முடியாமல் பின்வாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். காரணம், அந்த இடத்தில் ஆண்கள் தண்ணீர் அள்ளி கொண்டிருக்கிறார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த 2 யுவதிகளுக்கும் உதவி செய்கின்றார்கள். உதவி செய்துவிட்டு ஒரு இடத்தில் ஒதுங்கி நிற்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அவ்வாறு ஒதுங்கி நிற்கக்கூடிய இடத்துல அந்த 2 யுவதிகளிலே ஒரு பெண் அதை கூனி குறுகி வெட்கத்துடன் நாணத்துடன் ஒரு பெண் அங்கே ஒதுங்கி பதுங்கி வருகின்றாள். ஃபஜாஅத்து இஹ்தாஹுமா தம்ஷி அலா இஸ்திஹ்யா, வெட்க ஷஃபாஅத்துடன் மிகவும் கூனி குறுகி நடந்து வருகிறாள் என்ற ஒரு ஆணுடன் பேச போகின்றோம். என்ன சொல்ல வருகிறாள்? என்னுடைய தந்தை உங்களை அழைத்து கொண்டு வரும்படி கூறினார் என்பதாக சில அறிவிப்புகளில் வந்திருக்கிற அன்புக்குரிய சகோதரர்களே, உமர் அலி அவர்களுடைய ஒரு அறிவிப்பில் வருகின்றது. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்ணிடத்திலே இப்ப பெண்ணுடன் சேர்ந்து போக வேண்டும், அவருடைய வீட்டுக்கு போக வேண்டும், தனித்திருக்கக்கூடிய நிலைமை வருகின்றது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், நான் முன்னால் செல்கின்றேன், நீ எனக்கு பின்னால் என்னுடைய வழியை சொல்லிவிடு என்பதாக சொல்கின்றார்கள். காரணம், அந்த பெண்ணை முன்னால் நடக்கிவிட்டால் சில பேர் அந்த பெண்ணை பார்க்க நேரிடும், அவருடைய நடையை பார்க்க நேரிடும். தன்னுடைய கற்பொழுக்கத்துக்கு பேணுதலாக நான் முன்னால் செல்கின்றேன், நீ எனக்கு பின்னால் வா என்பதாக சொல்லக்கூடிய அறிவிப்புகள் நாங்கள் பார்க்கின்றோம். கற்பொழுக்கம் என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கூட நபிமார்களிடத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். சஹாபாக்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டால் அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை நாங்கள் அனைவரும் அறிந்து விடேன். இஸ்லாத்திலே ஆரம்பத்திலே மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்காக முயற்சித்தவர்கள் அபூ சலமா அவர்களும் அவருடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய குழந்தை, இந்த 3 பேரும் இருக்கின்றார்கள். 3 பேரும் சேர்ந்து ஹிஜ்ரத் போக ஆரம்பித்த நேரத்தில் அங்கே உம்மு சலமாவுடைய குடும்பத்தினர் அந்த உம்மு சலமாவை எடுத்துக்கொண்டு அவனுடைய குடும்பத்தை சென்று விட்டார்கள். நீங்கள் வேணுமென்றால் போங்கள், இந்த பெண்ணை நாங்கள் தரமாட்டோம், எங்களுடைய குடும்பத்து பெண், நாங்கள் மதீனாவுக்கு விடமாட்டோம் என்று அவர்களை அழைத்து சென்று விட்டார்கள். குழந்தையை அபூ சலமாவுடைய குடும்பத்தினர் பறித்து கொண்டு சென்று விட்டார்கள். இது எங்களுடைய குடும்பத்து குழந்தை, அது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடாது என்பதாக உம்மு சலமாவுடைய குழந்தையை பறித்து கொண்டு சென்று விட்டார்கள். அபூ சலமா மாத்திரம் தன்னந்தனியாக மதீனாவுக்கு போய் சென்றடைகின்றார். இப்பொழுது ஒரு கட்டத்தில் ஒரு சிலர் மனம் இறங்கி உம்மு சலமா அழுது கொண்டிருப்பதை கவலைப்படுவதை பார்த்துவிட்டு மனம் இறங்கி அவருடைய குடும்பத்திலே போய் கேட்டு அவர்களை விடுதலை செய்து மதீனாவுக்கு அனுப்புவதற்கு அனுமதி பெற்றுக் கொடுக்கின்றார்கள். அங்கே அதே நேரத்தில் இவர்களுக்கு அனுமதித்துடனே அபூ சலமாவுடைய குடும்பத்தினரும் அந்த குழந்தையை கொண்டு ஒப்படைக்கின்றார்கள். இப்பொழுது 2 பேரும் தனியாக, யார் உம்மு சலமாவும் அவருடைய குழந்தையும் தனியாக மதீனாவுக்கு கிளம்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு சஹாபி சந்திக்கின்றார். உஸ்மான் இப்னு அபி தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், உம்மு சலமா எங்கே போகின்றீர்கள்? நான் மதீனாவுக்கு செல்கிறேன், அங்கே அபூ சலமா இருக்கிறேன் என்பதாக. அவ்வளவு தூரம் தன்னந்தனியாக செல்கின்றேன் என்று கேட்கிறார். ஏன் காரணம், சுமார் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு 400 கிலோமீட்டர் இருக்கின்றன. அவ்வளவு தூரம் தனியாக செல்ல போகின்ற கேட்டுவிட்டு நான் உங்களை அழைத்து செல்கின்றேன் என்பதாக சொல்லி அவர்கள் அழைத்து செல்கின்றார்கள். அந்த நேரத்திலே அந்த உஸ்மான் இப்னு அபி தல்ஹா நடந்து கொண்ட முறை, அதை பற்றி உம்மு சலமா எப்பொழுதுமே நன்றியோடு நினைவு கூறினார்கள். சொன்னார்கள், இந்த அரேபியர்களிலே கற்பொழுக்கம் உள்ள ஒரு கௌரவமான கண்ணியமான ஒருவரை நான் உஸ்மான் இப்னு அபி தல்ஹாவை யாரை நான் பார்த்ததில்லை என்று சொல்கிறார்கள். அந்த அவ்வளவு தூரம் 400 கிலோமீட்டர் தூரம் கூட்டி செல்கின்றார்கள். உம்மு சலமா சொல்கின்றார்கள், நான் போகக்கூடிய இடத்தில் அவர்கள் ஒட்டகத்தை முன்னால் இழுத்து செல்வார்கள். எனக்கு இறங்க தேவைப்பட்டால் ஒட்டகத்தை நிப்பட்டி விட்டு அவர் ஒரு பக்கமாக சென்று விடுவார். நான் இறங்கி என்னுடைய தேவைகள் முடித்ததுக்கு பின்னால் மீண்டும் நான் ஒட்டகத்தில் ஏறினதுக்கு பின்னால் தான் வந்து என்னை இழுத்து செல்வார். அவ்வளவு மரியாதையாக கண்ணியமாக நடந்து கொண்டார். இவரை விட அரேபியர்களிலே கற்பொழுக்கம் உள்ள கண்ணியமான ஒருவரை நான் கண்டதில்லை என்பதாக நபியுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த சஹாபி பெண்களிடத்தில் கற்பொழுக்கத்தில் உள்ள அந்த ஆர்வத்தை பாருங்கள். ஒரு பெண்மணி நபியிடத்தில் வருகின்றார். வந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு அடிக்கடி வலிப்பு நோய் வருகின்றது, ஃபிட் நோய் வருகின்றது. இந்த நோயை குணப்படுத்துவதற்காக இது போன்ற சந்தர்ப்பங்கள் என்னுடைய ஆடைகள் வெளிப்படுகின்றன, என்னுடைய ஔரத் வெளிப்படுகின்றது. இந்த நோயிலிருந்து குணப்படுவதற்காக எனக்கு நீங்கள் துஆ கேளுங்கள் என்பதை நபியிடத்திலே கேட்கிறார்கள்.
நபிகள் அழகான ஒரு உபதேசத்தை சொல்கின்றார்கள். இன்ஷிஇத்தி சபர்த்தி வலக்கில் ஜன்னா வே இன்ஷிஇத்தி தஅவுதுல்லகி. நீங்கள் பொறுமையாக, நீங்கள் விரும்பினால் நீங்கள் இந்த நோயுடன் பொறுமையாக இருங்கள், உங்களுக்கு சுவர்க்கத்தை பெற்றுத்தர நான் பொறுப்பாக இருக்கிறேன், உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும். இந்த நோயுடன் நீங்கள் பொறுமையாக உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும். விருப்பம் என்றால் சொல்லுங்க, நான் துவா கேட்கின்றேன், அந்த நோய் குணமாகிவிடும் என்றார்கள். அப்போது அந்த பெண் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பொறுத்துக் கொள்கின்றேன், ஆனால் நான் கீழே விழுந்தால் என்னுடைய ஆடை சரிகின்றது, அல்ல அங்கே ஆடை கொஞ்சம் அகலாகுகின்றது, அதன் காரணமாக என்னுடைய ஔரத்து வெளிப்படுகின்றது, நான் விழக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்னுடைய ஔரத்து வெளிப்படாமல் இருப்பதற்கு நீங்கள் துவா கேட்டு தாருங்கள் கேட்டார்கள். அதற்காக நபிகள் துவா கேட்டு கொடுத்தார்கள். இப்னு அப்பாஸ் சொல்கின்றார்கள், அந்த துவாவுக்கு பின்னால் அந்த பெண் எப்பொழுது விழுந்தாலும் அந்த பெண்ணுடைய ஆடை கொஞ்சம் கூட நகரமாட்டது என்பதாக நபியார் இப்னு அப்பாஸ் சொல்கின்றார்கள். அந்த பெண்ணுடைய ஆசையை பாருங்கள், நோய் பெருசாக தெரியவில்லை, ஆனால் மானம் பெருசாக தெரிஞ்சது, கற்பொழுக்கம் பெருசாக தெரிஞ்சது. எனக்கு நோய் குணமாக தேவையில்லை, எனக்கு சுவர்க்கம் இருந்தால் போதும், ஆனால் நான் விழக்கூடிய நேரத்தில் என்னுடைய ஔரத்து வெளிப்படக்கூடாது, என்னுடைய ஆடை நகரக்கூடாது என்பது மிகவும் கவனமாக இருந்தார்கள். இதுதான் சஹாபாக்களிலே இந்த கற்பொழுக்கத்துக்கு முன்னுதாரணமாக எங்களுக்கு பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கற்பொழுக்கத்தை வரவழைப்பதற்காக, இதற்குரிய எங்களிடத்திலே இந்த ஒழுக்கம் வர வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் பலவிதமான வழிமுறைகள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றது. பல அமைப்பில் இஸ்லாம் இதனை தூண்டியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆனை எடுத்துக்கொண்டு சொன்னால் அல்லாஹ் தஆலா சுவர்க்கவாதிகள் நல்லடியார்களை பற்றி அறிமுகப்படுத்தக்கூடிய இடத்திலே சூரத்துல் முஃமினூன்லே கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன் வல்லதீன ஹும் அனில் லக்வி முஅரிதுன் சொல்லி இந்த நல்லடியார்களுடைய பண்புகளை பற்றி தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகின்றான். வரக்கூடியத்தில் ஒன்றை சொல்கின்றான், வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன் இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலகத் ஐமானுஹும். தங்களுடைய மனைவிமார்கள், தங்களுடைய வழக்கரம் சொந்தமாய் கொண்ட அடிமை பெண்களை தவிர வேறு அத்தனை அனைவரை விட்டும் தங்களுடைய மர்மஸ்தானங்களை அஃபத்துக்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்கள், கற்பொருக்கமாக இருக்கக்கூடியவர்களும் நல்லடியார்கள் தான். அவர்களை பற்றி சொல்கிறார்கள், உலாய் அல்லாஹ் தஆலா சொல்லின உலாய்க ஹுமுல் வாரிசூன், அவர்கள் தான் அனந்தரம் பெறக்கூடியவர்கள். எதனை அனந்தரமாக பெறுகின்றார்கள்? அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ, ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தில் உயர்ந்த சுவர்க்கத்தை அனந்தரமாக பெறக்கூடியவர்கள் என்று சொல்லி அந்த பட்டியலிலே அல்லாஹ் தஆலா கற்பொழுக்கம் உள்ளவர்களை அல்லாஹ் சொல்லுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அது மாத்திரமல்லாமல் அந்த கற்பொழுக்கம் சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் ஊட்டிருக்கின்றனர் சொன்னால், ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லுகின்றார்கள், அதாவது மறுமையிலே சூரியன் எங்களுடைய தலைக்கு அருகாமையில் கொண்டு வந்து வைக்கப்படக்கூடிய நேரத்தில் எல்லோரும் வியர்வை ஆற்றிலே மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா 7 கூட்டத்தினருக்கு அந்த அவனுடைய அரிசியில நிழல் கொடுக்கின்றான். அவர்களுக்கு அந்த வெயில் பாதிக்க மாட்டாது, வியர்வை வரமாட்டாது. அப்படி 7 கூட்டத்தார்கள் ஒரு கூட்டமாக நபியார் சொல்கிறார்கள், வரஜுலுன் தஅத்துஹு இம்ராத்துன் ذات منصب وجمال فقال إني أخاف الله. அதாவது அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண் ஒரு மனிதனை தப்பாக நடப்பதற்காக அழைக்கின்றால் அந்த நேரத்தில் இன்னி அஹாஃபுல்லா, நான் அல்லாஹ்வை அஞ்சுகின்றேன் என்று சொல்லி கற்பொழுக்கமாக நடந்து கொண்ட மனிதருக்கு அங்கே சுவர்க்க மறுமையிலே மஹ்ஷர் மைதானத்திலே நிழல்களே இல்லாத சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய நிழலிலே அல்லாஹ் தஆலா அவனுக்கு நிழல் கொடுக்கின்றான் என்பதை அரிசிக்கு கீழால் நிழல் கொடுப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போல் அவர் இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஆர்வமூட்டும் முகமாக சொன்னார்கள், 2 விஷயங்களை யார் எனக்கு பொறுப்பேற்று தருகிறார்களோ அவருக்கு நான் சுவர்க்கத்தை பொறுப்பேற்று கொடுக்கின்றேன். ஒன்று சொன்ன மை யஸ்மனுனி மா பைன லஹ்யஹி வ மா பைன ஃபഖிதஹி அஸ்மனு லஹுல் ஜன்னah. தன்னுடைய 2 தாடைகளுக்கு இடையிலே இருக்கக்கூடிய நாவையும் தன்னுடைய 2 கால்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய மர்மஸ்தானத்தையும் யார் எனக்கு பாதுகாப்பதா பொறுப்படுத்தி தருகின்றாரோ அஸ்மனு லஹுல் ஜன்னah, அவருக்கு நான் சுவர்க்கத்தை பொறுப்படுத்தி கொடுப்பேன் என்றார்கள். என அந்த அளவுக்கு கற்பொழுக்கத்தை நபி அவர்கள் ஆர்வம் மூட்டி சொல்லிப்பதை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் சில சந்தர்ப்பங்கள் அல்லாஹ்வுடைய உதவி இது போன்றவர்களுக்கு கிடைக்கும் என்பதை சுட்டிக்காட்டினார்கள். சலாசத்துன் அது அலல்லாஹி அவுனுஹும், 3 பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவி செய்வது அல்லாஹ் தன் மீதே கடமையாக்கி கொண்டிருக்கிறார் சொல்லிவிட்டு அதில் 3வது ஒரு ஆளாக சொல்கிறார்கள், அதாவது பத்தினித்தனத்துக்காக கற்பொழுக்கமாக நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி திருமணம் செய்யக்கூடியவர் அல்லது திருமணத்தை விரும்பக்கூடியவர் என்பதாக நபியார் சொல்லுவார். யார் தன்னுடைய மானத்தை பாதுகாக்க வேண்டும், தவறான செயல்களில் ஈடுபடக்கூடாது, விபச்சாரத்தில் சென்றுவிடக் கூடாது என்ற நோக்கத்துக்காக யார் திருமணம் முடிப்பதற்காக ஆசை வைக்கிறாரோ அவருடைய திருமணத்துக்காகவும் திருமணத்துக்கு பின்னால் குடும்ப செலவுக்காக அல்லாஹ் தஆலா உதவி செய்வதை தன் மீதே கடமையாக்கி கொண்டிருக்கின்றான். கற்பொழுக்கத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு, கற்பொழுக்கத்தை ஆசை வைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய பதிலாக ஒரு வெகுமதியை நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் அழகான முறையில் உபதேசமாக கூட சிலருக்கு எடுத்துரைத்திருக்கின்றார்கள். ஒரு அழகான வாலிபர் வருகின்றார், வந்து நபியிடத்தில் வந்து அல்லாஹ்வுடைய தூதரே என்னால் அதை கட்டுப்படுத்த முடியாது, எனக்கு விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதித்தார்கள் கேட்கிறார்கள். சாதாரண பாவம் அல்ல,
விபச்சாரம் செய்வதற்காக அல்லாஹ்விடத்தில் நபியிடத்தில் வந்து அனுமதி கேட்கின்றார்கள். திட்ட தெளிவான ஹராம், அந்த ஹராத்தை செய்வதற்காக சஹாபாக்கள் கொதித்தெழுந்தார்கள். நபிகள் சொன்னார்கள், கொஞ்சம் விடுங்கள், அவரை என்னை கிட்ட அழைத்து வாருங்கள் சொன்னார்கள். கிட்ட கொண்டு வந்ததுக்கு பின்னால் அழகான முறை உபதேசம் அவர்களுடைய மனசுக்கு படக்கூடிய அமைப்பில் உபதேசிக்கிறார்கள். முதலாவது கேள்வி கேட்டார்கள், அத்துஹிப்புஹு லி உம்மிக, இந்த விபச்சாரத்தை நீங்கள் உங்களோட உம்மாவோட யார் சரி விபச்சாரத்தை நீங்கள் விரும்புவீங்களா? உடனே இல்லை, நான் ஒரு நாள் விரும்ப மாட்டேன் நான் சொல்ல. அப்போ சொன்னார்கள், நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடிய அந்த பெண் நீங்கள் யாரோட விபச்சாரம் செய்ய விரும்புகின்றோ அவர் யார் ஒரு பிள்ளைக்கு உம்மவாகத்தான் இருப்பார், தாயாகத்தான் இருப்பார். அத்துஹிப்புஹு லி பின்திக, உங்களோட மகளோட யார் சரி விபச்சாரம் செய்ய நீங்கள் விரும்புவீங்களா சொன்னார்கள். அப்படின்னு சொன்னால் அதே போல நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணும் யாசரத்துடைய மகளா தான் இருப்பாள். அத்துஹிப்புஹு லி உக்திக, உங்களோட சகோதரிக்கு நீங்கள் விரும்புவீங்களா? உங்களோட சகோதரி விபச்சாரம் செய்ய விரும்புவீங்களா? விரும்ப மாட்டேன்றார்கள். அவ்வாறு தான் நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணும் இன்னொரு ஒருத்தருடைய சகோதரியை தான் இருப்பார்கள். என் அன்புக்குரிய அழகான முறையில் கேட்டுவிட்டு அவரை கிட்ட வைத்து அவர்களுக்கு அவர் துவா கேட்டார்கள். யா அல்லாஹ், இவருக்கு கற்பொழுக்கத்தை கொடுப்பதாக, இவருடைய பாவத்தை மன்னித்து இவருக்கு கற்பொழுக்கத்தை கொடுன்னு சொன்னார்கள். அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்கின்றார், அதற்கு பின்னால் இது போன்ற எந்த ஒரு எண்ணமும் அவரிடத்தில் இல்லாமல் பத்தினித்தனமாக கற்பொழுக்கமாக வாழ்ந்தார் என்பதை சொல்கின்றார்கள். இது அழகான நபியுடைய உபதேசம். இந்த உபதேசம் எங்கள் ஒவ்வொரு இடத்திலும் இருக்க வேண்டும். நாங்கள் இவ்வாறான தவறான சிந்தனைகள் எங்களிடத்தில் வரக்கூடிய இடத்துல இந்த சிந்தனைகளிடத்தில் வர வேண்டும். நாங்கள் எந்த பெண்ணுடன் தப்பா நடக்க போகின்றோமோ அல்ல எந்த பெண்ணுடன் நாங்கள் தவறாக பழக யோசிக்கின்றோமோ அந்த பெண் அந்த எங்களுடைய குடும்பத்து பெண்ணாக யோசிச்சு பார்க்கணும். எங்களுடைய தாயாக, எங்களுடைய மகளாக, எங்களுடைய சகோதரியாக இருந்தால் நாங்கள் அவர்களுடன் வேறு யாராவது பழகுவதை தவறாக காதலிப்பதை நாங்கள் விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். அதே போன்று தான் நாங்கள் காதலிக்கக்கூடிய ஒரு பெண்ணும் என்று அந்த சிந்தனை யோசித்துக் கொள்ள வேண்டும். மார்க்க முறை இல்லாமல், மார்க்க வரையறை இல்லாமல் அதனை நாங்கள் யோசிக்கவே கூடாது. அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் இந்த ஹதீஸை நாங்கள் நினைவு கூற வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்றுதான் இந்த கற்பொழுக்கத்தின் காரணமாக சாதாரண ஒரு விஷயம் அல்ல, இந்த கற்பொழுக்கத்தை பேணி நடந்ததின் காரணமாக ஒரு பெரிய துன்பத்திலிருந்து கூட ஒரு கூட்டத்தை அல்லாஹ் தஆலா பாதுகாத்திருக்கின்றான். நாங்கள் அனைவரும் கேட்ட சம்பவம் தான். 3 பேர் நபிக்கு முந்தின காலத்தில் 3 பேர் ஒரு பிரயாணம் செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு மலைக்காக ஒரு குகையுள்ளில் ஒதுங்குகின்றார்கள். குகைக்குள்ளே ஒதுங்கியவுடன் ஒரு பெரிய ஒரு பாறாங்கல் வந்து குகையை அடைத்து விடுகின்றது. வெளியே வர முடியாது, கல்லை தள்ள முடியாது. அந்த சந்தர்ப்பத்தில் 3 பேர் முடிவெடுக்கின்றார்கள், நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹுக்காக வேண்டி மட்டும் இஹ்லாஸோடு செஞ்ச அந்த அமலை வச்சு அல்லாஹ்விடத்தில் துவா கேட்போம். அல்லாஹ் எங்களுக்கு நிச்சயமா விடுவை தருவான்னு சொல்லி அது ஒருவர் கேட்ட துவான்னு தெரியுமா? யா அல்லாஹ், என்னுடைய சாச்சாவுடைய மகள் ஒன்று இருந்தால் நான் எத்தனையோ தடவை அவளுடன் தப்பாக நடக்க முயற்சித்திருக்கின்றேன். அந்த எல்லா சந்தர்ப்பத்திலும் அவள் விலகித்தான் சென்றாள். ஒரு கட்டத்தில் அவளுக்கு அதாவது ஒரு பொருளாதார ஒரு இக்கட்டு, ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது. என்னிடத்தில் உதவி கேட்டு வந்தாள், 100 தீனார்கள் கேட்டு வந்தாள். நான் சொன்னேன், நான் அதை நீ என்னுடைய ஆசைக்கு சம்மதித்தால் உனக்கு அந்த 100 தீனாரை தருவேன் என்று சொல்லி நிர்பந்தமாக அவள் சம்மதித்தாள். நான் அந்த 100 தீனார்களையும் திரட்டி அவளுடைய கொடுத்து விட்டு அந்த பாவத்தை செய்யக்கூடிய அந்த கட்டத்துக்கு நான் போன நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னாள், யா அப்துல்லா இத்தகில்லாஹ, அல்லாஹ்வுடைய அடியானே, நீ அல்லாஹ்வை பயந்து கொள், எந்த ஒரு முத்திரையும் அதற்குரிய உரிமை இல்லாமல் கிழித்து விடாது என்பது. அதற்கு யாருடைய கற்பையும் யாருடைய கன்னித்தனத்தையும் அதற்குரிய உரிமை இல்லாமல் அல்லாஹ்வுடைய வார்த்தை இல்லாமல் கிழித்து, அனுமதி இல்லாமல் கிழித்து விடாது என்று சொன்னார்கள். உடனடியாக நான் எழும்பி விட்டேன், யா அல்லாஹ், இந்த செயலை, இந்த விபச்சாரத்தில் நான் என்னை பாதுகாத்துக் கொண்டு தவிர்த்து கொண்டு உனக்காக வேண்டி இருந்தால் எங்களை இந்த துன்பத்தில் எங்களை காப்பாற்றி விடு அந்த துவா கேட்டார். உடனே அந்த கல் கொஞ்சம் நகர்ந்து விடுகின்றது. அப்படி என்றால் அர்த்தம் என்னது? அவர் அந்த செஞ்ச செயல் இஹ்லாஸா செஞ்சிருக்கின்றார். அந்த பாவத்தை கற்பொழுக்கமாக நடந்ததின் காரணமாக அல்லாஹ் தஆலா பெரிய ஒரு துன்பத்தில் அவர்களை விடுவித்திருக்கின்றார். என் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயத்தை நாங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். நிறைய எங்களுக்கு வரலாற்றிலே படிப்பினையில் இருக்கின்ற கற்பொழுக்கம் உள்ள நபிமார்களுடைய, சஹாபாக்களுடைய, நல்லடியார்களுடைய நிறைய வரலாறு நாங்கள் தேடி பார்க்க வேண்டும். இது போன்ற கற்பொழுக்கமாக வாழ்வதற்கான நிறைய வழிகாட்டல் எங்களுக்கு இஸ்லாம் காட்டி தந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட நல்ல சமுதாயமாக வாழ்வதற்குரிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தம் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, பத்தினித்தனமாக கற்பொழுக்கமாக வாழ்வதற்குரிய சில வழிகாட்டல்களையும் எங்களுக்கு இஸ்லாம் தந்திருக்கின்றது. விபச்சாரத்தை தடை செய்தது, ஓரின சேர்க்கையை தடை செய்திருக்கின்றது. அந்த பாவங்களை தடை செய்வதுடன் நிறுத்தி கொள்ளாமல் அந்த பாவங்களுக்கு செல்லாமல் இருப்பதற்கு, அந்த பாவங்களை செய்யாமல் இருப்பதற்குரிய நிறைய வழிகாட்டல்களையும் இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கின்றது. கற்பொழுக்கமாக இருப்பதற்குரிய பல வழிகாட்டலை இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கின்றது. அதில் முதன்மையானது என்னன்னு சொன்னால் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஈமான்.
எப்பொழுதுமே நாங்கள் எங்களிடத்தில் ஈமான் இருக்க வேண்டும், அல்லாஹ் எப்பொழுதும் எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த சிந்தனை எங்களிடத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். எந்த ஒரு தனிமையான சந்தர்ப்பம் ஏற்பட்டாலும் அங்கே தனிமை என்பது கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே தனிமை கிடையாது. அது மனிதர் மக்களுக்கு மத்தியிலே தனிமை இருக்கலாம், ஆனால் எந்த தனிமையாக இருந்தாலும் அங்கே அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான், 2 மலக்குமார்கள் பார்த்து கொண்டிருக்கிறார் எழுதுவதற்காக என்ற அந்த சிந்தனை எப்பொழுதும் இருக்க வேண்டும். அழகான ஒரு அல்லாஹ்வுடைய இல்மை பற்றி, அறிவை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், யஅலமு ஹாயினத்தல் அயுனி வமா துஃபி சுதூர். அதாவது மிகவுமே கண்டுபிடிக்க கஷ்டமான 2 விஷயங்கள். ஒன்று, ஒருவர் கண்ணால் ஷாடை செய்வது. அது என்ன அர்த்தத்தில் ஷாடை செய்கிறோம் எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்கின்றான், இந்த கண் சிமிட்டல்களையும் அல்லாஹ் அறிகின்றான். அதையும் தாண்டி வமா துஃபி சுதூர், உள்ளங்களில் மறைத்து வைத்திருப்பதையும் அல்லாஹ் தஆலா அறிகின்றான். அப்படிப்பட்ட அல்லாஹ் தஆலா வெளிப்படையாக நாங்கள் செய்யக்கூடிய பாவத்தை அறியாமல் இருப்பான். அந்த சிந்தனைகள் ஒவ்வொரு இடத்திலும் இருக்க வேண்டும். ஒரு அறிஞரிடத்தில் கேட்கப்பட்ட எவ்வாறு நான் பார்வையை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி அழகா சொன்னார், நீ உன்னுடைய பார்வை யார் மீது விழுகின்றதோ அந்த பார்வை அவர்கள் மீது விழுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய அறிவு அங்கே வந்து நின்று விடுகின்றது. அல்லாஹ் அதை பார்த்து விடுகின்றான். அந்த சிந்தனை உன்னிடத்தில் எப்பொழுதும் இருக்கட்டும் என்று சொன்னார்கள். என் அன்புக்குரிய சகோதரர், முதலாவது எங்களிடத்தில் ஈமான் இருக்க வேண்டும். இரண்டாவதாக அதிகமாக துஆ கேட்க வேண்டும். எங்களிடத்தில் கற்பொழுக்கம் வர வேண்டும் என்று அதிகமாக இது போன்ற தவறான நடத்தைகளுக்குரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்து விடாது என்பதாக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேட்க வேண்டும். அழகான ஒரு துஆ நபியும் அதிகமாக கேட்பார்கள். நாங்கள் பாடமாக்கி அதிகமாக ஓத வேண்டிய ஒரு துஆ அது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. 4 விஷயங்களை நபிகள் துஆ கேட்டு 4 அத்தியாவசியமான விஷயங்கள் நான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, எனக்கு நேர்வழியை தந்துவிடு. நேர்வழி இல்லாவிட்டால் எங்களுக்கு சுவர்க்கம் போக முடியாது. அல்லாஹும்ம அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா, இறையச்சத்தை தந்துவிடு. வல் அஃபாஃப், கற்பொழுக்கத்தையும் தந்துவிடு. வல் கினா, தன்னிறைவை தந்துவிடு. அடுத்தவர்களிடத்திலே கையேந்தாமல், அடுத்தவர்களிடத்திலே கையேந்த எங்களுடைய மானங்களை இழக்காமல் தன்னுடைய தன்னிறைவை தந்துவிடு. அதுக்குரிய போதும் என்ற மனப்பான்மையை தந்துவிடு என்று 4 விஷயத்தில் நபி துஆ கேட்டார்கள். இந்த துஆவை நாங்கள் அதிகமாக துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நிச்சயமாக எங்களை இது போன்ற பாவங்களிலிருந்து பாதுகாப்பான். அடுத்தது அன்புக்குரிய சகோதரர்களே, தற்காலிக தீர்வாக நபியாரும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். வாலிபர்களே, உங்களிலே யாருக்கு திருமணத்துக்குரிய பொருளாதார உடலியல் ரீதியாக யாருக்கு சக்தி இருக்கின்றதோ அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும். ஃபைன்னஹு அகது லில் பஸரி வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ் என்ற அதுதான் பார்வையை மிக தாழ்த்துவதற்கும் அதுபோல் நீங்கள் கற்பொழுக்கமாக இருப்பதற்கு மிக உகந்தது அந்த திருமணம் தான் சொல்லிவிட்டு ஃபமல்லம் யஸ்ததி, யாருக்கு அதுக்கு சக்தி இல்லையோ, பொருளாதார ரீதியிலேயோ உடலியல் ரீதியில சக்தி இல்லையோ அவர் ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், அவர் நோன்பு நோட்டுக் கொள்ளட்டும். ஃபைன்னஹு லஹு விஜா என்ற பொருளாதார ரீதியில் சக்தி இல்லாதவர்களுக்கு கூட ஆசை இருந்துச்சுன்னா அந்த ஆசையை நோன்பு கட்டுப்படுத்தக்கூடிய என்பதாக சொன்னார்கள். இது தற்காலிகமான வழிகாட்டல். எதுவரையிலே அந்த ஆசை எங்களுக்கு பொருளாதார வசதி வரும் வரையிலே. எத்தனையோ வாலிபர்கள் இருக்கிறார்கள், திருமணம் முடிப்பதற்கு ஆசை இருக்கின்றது, ஆனால் அதுக்குரிய பொருளாதார வசதி இல்லாமல் இருக்கிறார்கள். அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் ஒருபோதுமே நாங்கள் பாவத்தில் சென்றுவிடக் கூடாது. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலாவுடைய நம்பிக்கை துஆ கேட்டு வந்தோம்னு சொன்னால் அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா நிச்சயமாக வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தருவான். அல்லாஹ்வுடைய வாக்கு இது. வல் யஸ்தஅஃபிஃபில் லதீன லா யஜிதுன நிகாஹன் ஹத்தா யுக்னியஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி. அதாவது திருமணம் முடிப்பதற்குரிய வசதி வாய்ப்புகள் இல்லாதவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த வெகுமதியின் மூலமாக, அல்லாஹ்வுடைய ரிஸ்க் மூலமாக அல்லாஹ் தஆலா அவர்களுக்குரிய வசதி வாய்ப்பை ஏற்படுத்தும் வரையிலே கற்பொழுக்கமாக பத்தினித்தனமாக இருந்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் தஆலா வழிகாட்டல் தருகின்றான். அந்த கற்பொழுக்கமாக நாங்கள் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தருவான். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, மிக முக்கியமான ஒன்று தான் அதை பார்வையை தாழ்த்துவது. இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி சொல்கின்றார்கள், இந்த பார்வை என்பது விபச்சாரத்துடைய தூது. அதை விபச்சாரத்துடைய போஸ்ட்மேன் மாதிரி தான் பார்வை என்பது. எப்பொழுது ஒரு மனிதனுடைய பார்வை கெட்ட பார்வையை மாறுகின்றதோ அந்த பார்வையுடைய கடைசி பகுதி அதான் போய் முடியும். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனுக்கும் விபச்சாரத்திலிருந்து ஒரு பங்கு எழுதப்பட்டிருக்கிற நடந்தே தீரும் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு உறுப்புகளையும் பற்றி சொல்கின்றார்கள். அப்பொழுது சொன்னார்கள், அதாவது அவனுடைய ஜினல் ஐனைன், 2 கண்களுடைய ஜினா என்பது அந்நதரு, அந்த தவறான விஷயத்தை பார்ப்பது, ஒரு பெண்ணை தவறான பார்வையை பார்ப்பது, அதை கண் விபச்சாரம் செய்வதற்கு அர்த்தம் என்பது நபி அவர்கள் சொன்னார்கள். அதனால் தான் அல்லாஹ் தஆலா முஃமினான ஆண்கள் பெண்கள் 2 சாராருக்கும் வெவ்வேறாக 2 வசனங்களில் அல்லாஹ் தஆலா பார்வையை கட்டுப்படுத்தும்படி சொல்கின்றான். குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும். நபியே, நீங்கள் மூமின்களுக்கு சொல்லுங்கள், தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுமாறும் தங்களுடைய கற்புகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறு மூமின்களுக்கு சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் சொல்கின்றான், வகுல்லில் முஃமினாத்தி யகுதுன மின் அப்சாரிஹின்ன முஃமினான பெண்களுக்கும் சொல்லுங்கள், தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுமாறும் தங்களுடைய கற்புகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறு சொல்லுங்கள் என்பது அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அது மாத்திரமல்லாமல்
இது போன்ற தவறான எண்ணங்கள் சிந்தனைகள் எங்களுடைய ஆசைகளை தூண்டக்கூடிய மாதிரி சந்தர்ப்பங்களை விட்டு நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதுவும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. பல சந்தர்ப்பங்கள் இருக்கு. அதில் ஆக மோசமான அல்லது ஆபத்தான சந்தர்ப்பம் ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருப்பது. இது போன்ற தனிமைகளை நாங்கள் ஏற்படுத்தி விடக்கூடாது. சில நேரங்களில் வாகனங்களில் தனியாக போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அந்நிய பெண்களுடன் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் இவைகள். அவ்வாறு நாங்கள் எங்களுடைய வீட்டு பெண்களுக்கு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கவும் கூடாது. அவ்வாறான நிலைமைகள் வந்தால் நாங்களும் தவிர்த்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பிம்ராத்தின் இல்லா வக்கான மஅஹுமா சாலிசுஹுமா ஷைத்தான். அதாவது இரண்டு பேர், ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது அவருக்கு ஷைத்தான் வராமல் இருக்க மாட்டான் என்பதாக நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது போன்ற சந்தர்ப்பங்கள் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக விசேஷமாக பெண்களை தகாத முறையில் தொடுவது, அதிலே முக்கியமாக முசாஃபா செய்வது. இன்று நாங்கள் நினைத்துக் கொண்டு கை குலுப்பது, பெண்களுடன் அதை கை குலுக்கிக் கொள்வது சர்வசாதாரண விஷயம் என்று போய்விட்டு அன்புக்குரிய சகோதரர்களே, சிலர் சொல்லுவார்கள் எங்களுடைய உள்ளத்தில் எவ்வாறான கெட்ட எண்ணங்கள் அது போன்ற சந்தர்ப்பம் ஏற்படுவதில்லை, அது சர்வசாதாரண விஷயம் தான் சொல்லி. அன்புக்குரிய சகோதரர்களே, கற்பொழுக்கத்திலே நபி அவர்களை விட பேணுதலான யாராவது இருக்க முடியுமா? கற்பொழுக்கத்தில் நபியை விட பேணுதலான யாரும் இருக்க முடியுமா? அந்த நபியை சொல்கின்றார்கள், இன்னி லா உசாஃபிஹுன் நிசா, நான் ஒருபோதுமே பெண்களுக்கு முசாஃபா செய்ய மாட்டேன்னு சொல்கின்றார்கள். அவரை விட உத்தமர் யார்? அந்தளவுக்கு தைரியமா எனக்கு தப்பான எண்ணம் வரமாட்டாதுன்னு உத்தரவாதம் சொல்லக்கூடிய நபியை விட கௌரவமான உத்தவர் யார் இருக்கின்றார்கள்? அந்த நபியை சொல்லுகின்றார், நான் பெண்களை தொடமாட்டேன், பெண்களை முசாஃபா செய்ய மாட்டேன். இன்னொரு ஹதீஸ்ல சொல்கிறார்கள், ஒரு மனிதன் உங்களில் ஒருவர் இரும்பு சீப்புகளை தன்னுடைய கைகளை கீறிக்கொள்வது ஹலாலாக அஜ்னபியத்தான ஒரு பெண்ணை, தனக்கு மஹரமில்லாத ஒரு அவனுடைய பெண்ணை தொடுவதை விட இரும்புக்கு சீப்புகளை தன்னுடைய கைகளை கீறிக்கொள்வது அவனுக்கு மிகவும் பாதுகாப்பு மேல் என்று சொல்கின்றார்கள். அவ்வளவுக்கு மோசமான தான் சர்வசாதாரணமான விஷயமா போய்விடுகின்றது அந்நிய பெண்களுடன் கைகுலுப்பது. இதுவும் கூட இந்த கற்பொழுக்கத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு. அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, மோசமான படங்களை, ஆபாசமான படங்களை, காட்சிகளை பார்ப்பதன் மூலமாக இன்று அதிகமான இளைஞர்கள் தப்பான சில பழக்கங்களுக்கு கூட அடிமையாகி விடுகின்றார்கள். இது போன்ற மோசமான படங்களை, ஆபாச படங்களை பார்த்துவிட்டு தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் தப்பான பழக்கங்களுக்கு அடிமையாகி விடுகின்றார்கள். இதுவும் கூட கற்பொழுக்கத்தில் மிகவும் ஆபத்தான ஒரு விஷயமா இருக்கின்றது. இளைஞர்களுக்கு மத்தியில் விசேஷமா இந்த பழக்கங்கள் அறவே கூடாது, இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்ட ஒரு பழக்கம். அது எங்களிடத்தில் காரணம், அதுக்குரிய காரணம் என்னது? தனிமையில் இருக்கக்கூடிய நேரங்கள் இது போன்ற தவறான காட்சிகளை, தப்பான காட்சிகளை பார்க்கின்றார்கள். தன்னால் கட்டுப்படுத்த முடியாமல் தவறான பழக்கங்களுக்கு அடிமையாகி விடுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இது போன்ற சந்தர்ப்பங்களை பெற்றோர்கள் எங்களுடைய வாலிபர்களுக்கு வீடுகளில் ஏற்படுத்தி கொடுக்க கூடாது. அது போன்ற சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தி கொடுக்காமல் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய கட்டாய கடமை இருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர்களே, கடைசி ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். இதுக்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு தீர்வுகள் ஒன்று தான், வாலிபர்களுக்கு அவர்களுடைய வயதை அடைந்து விட்டால், அது பெண்களாகவும் இருக்கலாம், ஆண்களாகவும் இருக்கலாம், பெற்றோர்களுடைய பொறுப்பு அந்த வாலிபர்களுக்கு உரிய வயதில் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், இதா அத்தாக்கும் மன் தர்தோன தீனஹு வ குலுகஹு ஃபஸவ்விஜூஹு. உங்களிடத்தில், அதாவது மார்க்கத்திலையும் பண்பாடுகளிலேயும் நீங்கள் திருப்திப்படக்கூடிய ஒருவர் உங்களிடத்தில் வீட்டுக்கு பெண் கேட்டு வந்தால் நீங்கள் அவருக்கு உங்களுடைய மகளை, உங்களுடைய குடும்பத்தை பெண்ணை திருமணம் முடித்துக் கொடுங்கள். இல்லா தக்குன் ஃபித்னத்துன் ஃபில் அர்லி வ ஃபஸாதுன் கபீர். அவ்வாறு நீங்கள் கொடுக்காவிட்டால் பூமியிலே பெரிய நிறைய குழப்பங்கள் ஏற்படும், அது பாவங்கள் மலிந்து போகும் என்பதை சொன்னார்கள். இனி அன்புக்குரிய சகோதரர்களே, சில நேரங்களில் நாங்கள் பார்க்கின்றோம், சீதன பிரச்சனையின் காரணமாக தன்னுடைய மகனுக்கு அதிகமான பெருந்தொகை சீதனம் எடுக்க வேண்டும் என்பதற்காக வாலிபர்களுடைய திருமணங்களை பிற்போடக்கூடிய எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று தன்னுடைய மகளுக்கு நல்ல படித்த பெரிய தொழில் இருக்கக்கூடிய ஒரு மருமகன் தேவை என்பதற்காக, ஒரு மணமகன் தேவை என்பதற்காக தன்னுடைய மகளுடைய திருமணத்தை பிற்படுத்தக்கூடிய எத்தனையோ பெற்றோர்கள் நாங்கள் பார்க்கின்றோம். அவ்வாறு திருமணம் அவங்க வயசிலே தாண்டி போகக்கூடிய நேரத்திலே நிர்பந்தமாக அவர்கள் எதிர்பார்ப்பு போன்ற பாவங்களுக்கு ஆளாகி விடுவார்கள். தங்களுடைய துணையை தாங்களே தேடிக்கொள்ள ஆரம்பித்தவர்கள். இந்த அதிகமான பிரச்சனை ஏற்படக்கூடிய பிரதானமான காரணம் அடுத்தவருடன் தவறான தொடர்புகள் வருவதற்குரிய காரணங்களில் ஒன்று இந்த திருமணத்தை தாமதப்படுத்துவது. எனவே பெற்றோருடைய பொறுப்பு தங்களுடைய பிள்ளைகளை கற்பொழுக்கமாக வளர்ப்பதற்குரிய மிக பிரதானமான பொறுப்பு. உரிய வயதை அடைந்தால் நல்லொரு மார்க்கப்பட்டு நபியர்கள் வழிகாட்டல் தந்திருக்கிறார்கள். பொருளாதார வசதி அழகெல்லாம் அல்ல, முக்கியமாக மார்க்கத்தில் நீங்கள் திருப்தி அடைகின்றீர்களா, உங்களுடைய வீட்டு பெண்ணை திருமணம் முடித்துக் கொடுங்கள். மார்க்கத்தில் திருப்தி அடைகின்றீர்களா, உங்களுடைய வீட்டு பெண்ணுக்கு அந்த மருமகனை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று மார்க்கத்துக்கு திருப்தி உள்ளவர்கள் என்ற அந்த பெண்ணை நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு மருமகளாக எடுத்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டு சொன்னால் அவர்கள் தவறான வழிகளை தேடிக்கொள்வார்கள், தங்களுடைய துணைகளை தாங்களே தேடிக்கொள்வார்கள். அவர்கள் தேடக்கூடிய துணைகள் சில நேரத்தில் பாவத்தில் கூட அவர்கள் வீழ்த்தி விடலாம். என் அன்புக்குரிய சகோதரர்களே, கடைசியாக எங்களுடைய பிள்ளைகள் விசேஷம் அந்த கற்பொழுக்கத்தை மிகப்பெரிய ஒரு அதனை வளர்ப்பதற்குரிய மிகப்பெரிய ஒரு சாதனம் தான்
நல்ல தோழர்களை நாங்கள் தெரிவு செய்து கொள்வது. நாங்கள் சில நேரத்தில் எங்களுடைய பிள்ளைகள் வீட்டில் நல்லா இருப்பார்கள், ஆனால் அவர்கள் பழகக்கூடிய நண்பர்கள் தோழர்கள் அவர்களின் காரணமாக கெட்டு போகக்கூடிய எத்தனையோ பிள்ளைகளுக்கு கற்பொழுக்க விஷயங்கள் இல்லை. ஏன் காரணம்? அவர்கள் பழகக்கூடிய தோழர்கள் அப்படி இருப்பார்கள். எங்களுடைய பிள்ளைகள் யாருடன் பழகுகின்றார்கள், யாருடன் கதைக்கின்றார்கள், எந்த முறையிலே பழகுகின்றார் என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. அதுவும் கற்பொழுக்கத்தை மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சமூகமாக கற்பொழுக்கம் உள்ள அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடிய சமூகம் அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கிடுவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.